அந்த சிலுவை காட்சியை நம் கண்முன் கொண்டு வருவோமானால் ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் காண முடியும். அவர் தலையிலே முள்முடி சூட்டினார்கள். இன்றைக்கு காலில் ஒரு முள்ளு குத்தினால என்று அலறுகிறோம். எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அந்த முள் தைத்து ஏதோ பலமாய் உள்ளே போய்விட்டால் காலை நொண்டி நொண்டி நடக்கிறோம். ஆனால் அவர் தலை முழுவதும் முள்முடி சூட்டினார்கள். அந்த முள்ளை வைத்து கோலால் அடித்தார்கள். அந்த முள்ளு, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அந்த முள் கண் வழியாக கூட வெளியே வந்ததான். எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க, எவ்வளோ பெரிய காரியம். ஆண்டவர் நமக்காக பாடுகளை பட்டார். அவர் நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அவர் நமக்காகவே இந்த பாடுகளை அனுபவித்தார். முள்முடி சூட்டினார்கள். அவர் வஸ்திரத்தை கலற்றி அவர்களுக்கு வேறொரு வஸ்திரத்தை உடுத்துவித்தார்கள். அவமானப்படுத்தினார்கள். நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக காயப்பட்டார், நமக்காக அவமானப்படுத்தப்பட்டார். இன்னைக்கு நான் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, என்னுடைய பாவத்து நிமித்தம் நான் தண்டிக்கப்படுகிறேன் என்று சொல்வீர்களானால், நமக்காக அவமானப்பட்ட இயேசுவின் முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் மாறி போகும். ஆமென். ஹல்லேலூயா.